மகர ராசி அன்பர்களே, மார்ச் மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 3ஆம் இடத்துல, அதாவது முயற்சி ஸ்தானம், தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. அது யாரோட சேர்ந்திருக்காருன்னா சுக்கிரனோட சேர்ந்திருக்கிறது கூடுதல் பலம் இந்த மாதம். சுக்கிரனுங்கிறது யாருன்னா இந்த மகரத்துக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம்னா அது சுக்கிரன் தான் சொல்லணும். இருக்கக்கூடிய 9 கிரகங்களில் அதிகமாக யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அது சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் இந்த மாதம் மார்ச் மாதம் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கார். மீனத்தில் உச்ச பலம். அது உங்கள் ராசிநாதனோட கூட இருக்கும்போது நல்ல பல யோகங்களை தர காத்து கொண்டிருக்கிறது. மனதுக்கு பிடித்த சில நிகழ்வுகள் இந்த மாதம் நிச்சயமாக உண்டு. தைரியத்துடனும் வீரியத்துடனும் செயல்படக்கூடிய தன்மை, துணிச்சலோடு இருக்கக்கூடிய தன்மை, அதாவது தொழில் ரீதியில் சில நல்ல பல திட்டங்கள் தீட்டி வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மார்ச் மாதம்னு சொல்லுவேன். ஏன்னா சுக்கிரனுங்கிறது 10க்குரியவன். அப்போ உங்களோட ராசிதிபதியோடு இணையுது, எங்கே முயற்சி ஸ்தானத்தில் இணையுது. அப்போது நிச்சயமாக உங்கள் முயற்சியால், உங்களுடைய தனி திறமையால் தொழில் ரீதியில் நல்ல பல அனுகூலங்கள், நல்ல பல ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து திறம்பட செய்யக்கூடிய, அதனால் லாபத்தை அனுபவிக்கக்கூடிய, அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய, ஒரு கீர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது. அப்போ 3ஆம் இடத்தில் இருக்குன்னா அந்த 3ஆம் இடத்தில் ஒரு ஒப்பந்தம், அப்போது நீங்கள் ஒரு ஒப்பந்தத்தை போடக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதம் உண்டு. அது எந்த ரீதியில் இருக்கலாம். ஒரு ஒப்பந்தம் துறை ரீதியில் இருக்கலாம், அல்லது ஒரு இடம் நிலம் சார்ந்த விஷயத்தில் ஒரு ஒப்பந்தம் போடலாம். ஸோ ஏதாவது ஒரு ஒப்பந்தம் போடக்கூடிய அமைப்பு இந்த மகரத்துக்கு இந்த மாதம் சிறப்பு பெறும். அதே சமயத்தில் டிராவல் உண்டு. சிறு தூர பிரயாணங்கள் கம்பல்சரி. கொஞ்சம் தூரமாவது ஒரு டிராவல், ஒரு 100 கிலோமீட்டராவது டிராவல் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும். சிறு தூர பிரயாணங்கள், தூரதேச பிரயாணங்கள் சிறப்பு பெறுகின்ற ஒரு மாதம். அந்த பிரயாணங்கள் மூலமாக உங்களுக்கு தொழிலுக்கோ அல்லது வேலை ரீதியிலையோ நல்ல பல மேன்மைகள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது. வியாபாரம் நல்லா இருக்கும். வியாபார மதிநுட்பம் சூப்பராக இருக்கும். புதன் 2ஆம் இடத்தில் இருக்கனால நல்ல பேச்சு திறமை, அழகாக அற்புதமாக எந்த இடத்தில் எதை பேசணும், எதை பேசினா நம்ம காரியம் வெற்றி பெறணும். ஸோ அந்த மாதிரியான மதிநுட்பத்துடன் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மகரத்துக்கு. சார் குடும்பம் எப்படி இருக்க போகுது? குரு நேரம் 2ஆம் இடத்தை பார்க்குறார். காலச்சக்கரத்தினுடைய 9ஆம் அதிபதி குரு. எப்படி இருந்தாலும் சரி, குரு எங்கே பார்த்தாலும் சரி அந்த இடத்தை வளர்ப்பார். அப்போ குரு இந்த மார்ச் 11ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைந்து நேராக 2ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது அந்த 2ஆம் இடத்தை அதை வளர்க்கப் போகிறார். அப்போ 2ஆம் இடத்துல என்னென்ன பிரச்சனைகள் இருந்ததோ, எந்தெந்தெல்லாம் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்குதோ அது எல்லாத்தையும் நல்லபடியாக மாற்றக்கூடிய தன்மை. ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு. பெரியவர்களினுடைய, அதாவது பெரிய மனிதர்களினுடைய துணையோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உங்கள் பேச்சால், உங்கள் அறிவால் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும். நெகட்டிவ் விஷயத்துக்குள்ளே மட்டும் போயிடக்கூடாது. ஏன்னா டக்குன்னு கோபம் வரும். மிகப்பெரிய ஒரு பலகீனம் இந்த மார்ச் மாதம் மகரத்துக்குன்னா கோபம், ஆக்ரோஷம் வெளிப்படுத்தும். ஏன்னா சூரியன் செவ்வாய் இந்த 2 உஷ்ண கிரகங்கள், சூரியன்னா 8ஆம் அதிபதி, செவ்வாய் அங்கே இணையுது, கோபம் ஆக்ரோஷத்துக்கு அதிபதி. அது 2 சேரும்போது என்னாகும், டப்புன்னு கோபம் வரும். முதலில் பேசிவிடுவீர்கள், அவசரப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு பேசிவிடுவீர்கள். அதற்கப்புறம் அந்த குருவின் பார்வையால் சமப்படுத்தப்படுவீர்கள். அப்போ நிதானம், பொறுமை என்பது ரொம்ப முக்கியம் மகரத்துக்கு. அதே சமயத்தில் அங்கே ராகு இருக்குது, ஒரு பாம்பு கிரகம் இருக்குது. இப்போ உங்கள் குடும்ப விஷயத்தை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தக்கூடாது. உங்கள் ரகசியங்களை, உங்கள் குடும்ப ரகசியங்களை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தக்கூடாது. அதாவது அங்கே ராகு இருக்கும்போது, அங்கே ஒரு ராகுங்கிறது ஒரு பாம்பு. அப்போ வீட்டில் ஒரு பாம்பு இருந்தால் ஒரு பயம் இருக்குமோ அந்த மாதிரி தான்.
நீங்கள் உங்கள் குடும்ப விஷயத்தை மற்றவர்களுக்கு பகிர வேண்டாம், மற்றவர்களுடைய குடும்ப விஷயத்தை எடுத்து நீங்கள் போட்டுக்க வேண்டாம். அப்போது குடும்பத்தில் ரகசியங்களை பேணி காப்பணும். உங்கள் குடும்ப விஷயத்தை மற்றவருக்கு சொன்னீர்கள் என்றால் அதை பெருசுப்படுத்தி விட்டுருவாங்க. அப்போ உங்களுக்குள்ள பிரச்சனைகள் அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ரைட் சார், ஒரு வீடு, வண்டி, வாகனம் வாங்குவதற்கு இந்த காலகட்டம் உகந்ததாக இருக்குமா? 4ஆம் இடத்தை பார்க்கணும். 4ஆம் அதிபதி யார்? செவ்வாய். எங்கே இருக்கார்? 2ஆம் இடத்துல இருக்கார். குருவின் பார்வையில் இருக்குது. ரைட்டு. அப்போது வாகனத்துக்கு காரக கிரகம் யார்? சுக்கிரன். அந்த சுக்கிரன் உச்சபலத்தோடு இருக்குது. அப்போது எந்த தடையும் இல்லை. வாகனங்கள், நினைத்த வாகனங்கள் வாங்கலாம். உங்கள் ஆசைப்பட்ட கனவு, அதாவது கனவுல இருப்பையும் பாருங்கள், ரொம்ப நாளாக வாங்கணும் ஒரு 2 வீலர் காராக 4 வீலரை கன்வெர்ட் பண்ணணும், 4 வீலர் நார்மலாக இருக்கிறத அடுத்து லக்ஸரியாக மாற்றணும். ஸோ இதெல்லாம் மாற்றுவதற்கு உகந்த காலகட்டம் தான். அதற்கு எந்த தடையும் இல்லை. இடத்தை வாங்கிறதுக்கோ நிலத்தை வாங்கிறதுக்கோ தடையும் கிடையாது. ஒரு வீட்டை, கட்டின வீட்டை வாங்குவதற்கு, விலைக்கு வாங்குறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒன்று புதனோட ராகு சேர்ந்துருக்கு. அந்த ராகு சேரும்போது இந்த எழுத்து, டாக்குமெண்ட்டு, ஏதாவது வில்லங்கம் இருக்கா அப்படிங்கிறத மட்டும் 100% செக் பண்ணணுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. கடன் கிடைக்குமா? குரு 6ஆம் இடத்துல இருக்கார். ஈஸியாக கடன் கிடைக்கும். கடன் கேட்ட இடத்துல கிடைக்கும், வங்கியில் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கடன் கிடைக்கும். ஆனால் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகாமல் பார்த்து கொள்வது நல்லது. திருமணம், சுப காரியங்கள் எப்படி சார் இருக்கும்? இப்போ ஆரம்பிக்கலாம். திருமணத்துக்கு தடை இல்லை. குரு பார்க்குற 2ஆம் இடத்துல பார்க்குறார். 2ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்குது. இந்த மார்ச், ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் குரு பயிற்சி நடக்கும். குரு 7ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அப்போ தாராளமாக இந்த மகரத்துக்கு திருமணத்துக்கான அத்தனை முயற்சிகளும் எடுக்கலாம். சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய நிகழ்வு தான் இருக்கிறது. சார், வேலை கிடைக்குமா? வேலை போயிடுச்சு, போன மாதம் போயிடுச்சு, அல்லது 2 மாதம் வரைக்கும் வேலையில் ஏதாவது நிலைத்தன்மை இல்லை, தேடிட்டு இருக்கேன். இப்போ இந்த மாதம் எனக்கு வேலை கிடைப்பதற்கான அறிகுறி இருக்கா? 100% உங்கள் முயற்சியால் உண்டு. ஏன்னா 10ஆம் அதிபதி உச்சம். அப்போ 10ஆம் அதிபதி வலிமை பெறுது. அப்போ உங்களுக்கு வேலை கிடைச்சே ஆகணுமே. குரு என்கின்ற கிரகம் 2ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ உங்களுக்கு பணம் வீட்டுக்கு, குடும்பத்துக்கு கொண்டு வரணுமே. ஸோ அந்த வகையில் மகர ராசி என்பவர்களுக்கு, வேலையில்லாத மகர ராசி என்பவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் முடிவதற்குள் நிச்சயமாக வேலையை உருவாக்கி கொடுத்துரும். அதாவது நீங்கள் படித்த படிப்புக்கு தகுந்த மாதிரியான ஒரு வேலை என்பது நிச்சயமாக உண்டு. வேலை மாறுவது, உத்தியோகம் மாறுவது, இடம் மாறுவது அத்தனையும் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். என குரு 10ஆம் இடத்தை பார்க்குது. 10ஆம் இடத்து அதிபதி உச்சமாக இருக்கிறது. குரு பகவான் 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்கள் ஊரை விட்டு வெளியே வேலை கிடைக்கும். உங்கள் சொந்த டிஸ்ட்ரிக்டை விட்டு வெளியே தேடுங்க. இமீடியட்டாக, அதாவது வெளியூர், வெளி மாநிலம், அந்நிய தேசம், வெளிநாடு, வெளிநாட்டு வேலை, இதெல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது. சார், நான் வெளிநாட்டில் இருக்கிறேன், எனக்கு பிஆர் அப்ளை பண்ண கிடைக்குமா? பிஆர் அப்ளை பண்ணுவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை இப்போ கோச்சார் ரீதியில் எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 12ஆம் இடத்தை பார்க்குறார். 12ஆம் இடம் என்பது தான் வெளிநாடு, வெளி மாநிலத்தை குறிக்கக்கூடிய இடம். அப்போ குரு 12ஆம் அதிபதி 12ஆம் இடத்தையே வக்ர நிவர்த்தி அடைந்து பார்க்கறதுனால தடை தாமதம், வெளிநாட்டுக்கு போவது, வெளிநாட்டில் குடியுரிமை பெறுவது, வெளிநாட்டில் வேலை கிடைப்பதில் தடை, ஏதாவது ஒரு தடை, வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட தடைகள் அத்தனையும் நிவர்த்தி ஆகிறது இந்த மார்ச் மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகு. சார், 9ஆம் அதிபதி யாரு? பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவன் புதன் 2ஆம் இடத்துல இருக்கு. 10ஆம் அதிபதி யாரு? சுக்கிரன் உச்சபலத்தோடு இருக்கு. 11ஆம் அதிபதி யாரு? செவ்வாய். அப்போ குருவினுடைய பார்வையில் இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு அந்த சூரியன் நேர சிம்ம வீட்டை பார்க்கறதுனால அரசுல திடீர் மாற்றங்கள், அரசுல பதவி ப்ரமோஷன், இடமாற்றம், இதெல்லாம் டக்குன்னு நடக்கும். ஒரு சிலருக்கு அரசியலில் என்ட்ரி ஆகக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உருவாக்கும். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மகரத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கொண்டால்
5ஆம் அதிபதியோடு உங்கள் ராசிநாதன் இருக்கிறதுனால 5 என்பது பூர்வீகம். பூர்வீக தெய்வத்தை, அதாவது உங்களுடைய குல தெய்வத்தை இந்த மாதம் பௌர்ணமி நாளாக இருக்கட்டும் அல்லது அமாவாசையாக இருக்கட்டும், ஏதோ ஒரு நாள் சென்று வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. உணவு தானங்களை வழங்க நிச்சயமாக உங்களுக்கு, அதாவது மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் தெளியும். இதில் எந்தவித மாற்று கருத்து இல்லை. அதே போல் ஒரு மனக்குழப்பமாக இருக்குன்னா நிச்சயமாக நீங்கள் உணவு தானங்களை வழங்கும்போது அந்த மனக்குழப்பம் தெளிவு பெறும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.